இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து எப்படி இட்லி சாம்பார் வைப்பேன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் எப்போதுமே இட்லி சாம்பார்னால் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு பட்டை மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சாம்பார். நான் எப்படி வைக்கிறது தான் போடுற வீடியோ. நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு. சின்ன வெங்காயத்தை வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி சாம்பார். அதுக்கு தான் வைக்கிறேன். நான் பைத்தம்பருப்பு கொஞ்சம் வேக போட்டிருக்கேன். நான் பைத்தம்பருப்பில் மட்டும்தான் வைப்பேன், துவரம் பருப்பு போட மாட்டேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கொஞ்சம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அப்புறம் உங்கள் வீட்டில் எல்லோரும் பொங்கல் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் வந்து கிச்சன் வேலை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு தான் ஹாலு ரூம்லாம் வேலை பார்க்கணும். இன்றைக்கி வந்து கிச்சன் வேலை மட்டும் முடிச்சாச்சு. நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க. அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா தக்காளி வதங்கணும். இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சோண்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு தண்ணி லேசாக கொதி வந்ததும் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சுக்கணும், அதை போட்டுடலாம். அதை போட்டுட்டு சாம்பாருக்கு வந்து காய் வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு சாம்பாருக்கு. அதையும் இதில் போட்டுடலாம். உப்பு உரப்பெல்லாம் போதுமானு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படியே வேகட்டும் இந்த காய். சாம்பார் நேரத்துக்கு ஒரு பொடி போடுவேன். அந்த பொடிக்கு வந்து மல்லி, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சம் மிளகா வறுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். பொடியை வந்து நான் இந்த அளவுக்கு இடித்து வச்சுக்கிட்டேன். இதில் நான் டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். இன்னும் 2-3 வாட்டி சாம்பார் வைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்பேன். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் பொடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி வேணுங்கிறப்ப பொடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2-3 வாட்டி சாம்பார் வைக்கிற மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். நம்ம இப்போ போட்ட காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கட்டும். புளி தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். பைத்தம்பருப்பு மட்டும்தான், நான் வேறு எந்த பருப்பும் போடல. பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் செய்கிறதுக்கு. இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள். கொதிக்கட்டும். இப்படியே சாம்பார் கொதிக்குது. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கழுவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எட்ட கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா இந்த பொடி போட்டுக்கலாம். இந்த பொடி போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இந்த பொடி 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும்.
நீங்களும் இதுவே இட்லி சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம போடுற சமையல் வீடியோலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்தமாரி சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, அப்படியே நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய், தேங்க்யூ. சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி.